வணக்கம். காடேஸ்வரா கிச்சன்லேருந்து கலா பன்னீர்செல்வம். இன்னைக்கு நம்ம நீர் பூசணிக்காய் தக்காளி போட்டு எப்படி இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் ஆகிற மாதிரி ஒரு டிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நீர் பூசணிக்காய் நான் 2 பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன். ஒரு துண்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சின்ன சின்னதாக மீடியம் தக்காளி. தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, வரமிளகா. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வைப்போம். நீர் பூசணி, உருளைக்கிழங்கு, தக்காளி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. ஏன்னா நீர் பூசணிக்காய் தக்காளி எல்லாமே தண்ணி விடும், அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு மூடி வச்சு இதை ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்குவோம். தட்டி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்க, இப்போ நம்ம குக்கரில் போட்டு வச்ச காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை இதில் ஊற்றிடுவோம். சும்மா ஒரு 2 செகண்ட் கொதிக்கணும். இந்த தண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால கொதிக்க சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நீ கடைஞ்சிருவோம். கொத்தமல்லியும் ஆப்ஷனல் தான். அதே மாதிரி உருளைக்கிழங்கும் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம தக்காளி நீர் பூசணிக்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட நம்ம இட்லி ரெடி ஆயிடுச்சு. கூடவே நம்ம பூசணிக்காய் தக்காளி கடைசலும் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காடேஸ்வரா கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.